லார்ட். யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். திருத்த தீர்க்கதரிசன ஊழியத்தின் சார்பாக நன்பின் வாழ்த்துக்கள். தடைகளை உடைப்பார். பாக்குறீங்களா? 30 நாளைக்குள்ள உங்க தடை சுக்குநூறா உடையும். உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் ரிலீஸ் பண்ணுவார். இந்த நாளில் கர்த்தர் பயன்படுத்தும்படிக்கு கர்த்தர் முன்குறிக்கப்பட்ட ஒரு கிருபை பெற்ற ஒரு பாத்திரம் தான் என்னுடைய தங்கச்சி சகோதரி ரம்யா அவர்கள். ரம்யா உண்மையிலே நல்ல கிஃப்டடான ஒரு தங்கை, நன்றாக ஜெபிக்கிற ஒரு தங்கை. எனக்கே கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுவாங்க. பிரதர் இது இப்படி, பிரதர் இது இப்படி, பிரதர் இது இப்படி, ஆனா இது இப்படி செய்யுங்க, இது இப்படி செய்யுங்க என்று எனக்கு பல விதங்களில் நல்ல ஆலோசனை கொடுக்கிற கர்த்தருடைய பிள்ளை. ஆலோசனை கொடுக்கிறதற்கு என்று ஒரு சில தூதர்கள் நமக்கு தேவை அல்லவா? அதுல ஒரு தூதனாய் கர்த்தர் அந்த மகளை வைத்திருக்கிறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய பிள்ளை மூலமாய் உங்களோடு பேச போறார். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வர வர அற்புதம் நடக்கும். காண்பீர்கள். 30 டேஸ்க்குள்ள ஒரு மிராக்கிளை பாப்பீங்க. மீதியானதை என் அன்பு தங்கை ரம்யா கையில ஒப்புக் கொடுக்க விரும்புகிறேன். May the Lord use her mightily. Let us receive the word of God. Amen. God bless you. Praise the Lord. Trinity Prophetic Ministry சார்பாக இன்றும் எங்களோடு கூட இணைந்திருக்கிற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஜூன் மாதம் முழுவதும் நம்ம தியானிச்சு வந்துட்டு இருக்க வாக்குத்தத்த தலைப்பு தடைகளை நீக்கி போடுகிறவர். இந்த மாதத்துல கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி போடுகிறார் என்றதுதான் வாக்குத்தத்த தலைப்பு. இந்த நாள்ல கூட ஒரு ஸ்பெசிபிக்கான தடைக்கு நம்ம ஆண்டவரோட பாதத்துல அமர்ந்து அவரோட வார்த்தையை தியானிச்சு அந்த தடையை கர்த்தர் நீக்கி போடும்படியாய் விண்ணப்பம் செய்ய போகிறோம். அது என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா, கர்ப்பத்தின் கனிக்கான தடை. கர்ப்பத்தின் கனியை பெற்றுக்கொள்ளாதபடி நம்மளோட வாழ்க்கையில இருக்க தடையை பற்றி தான் இந்த வேளையில நம்ம தியானிக்க போறோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம்னு வசனம் சொல்லுது. கர்ப்பத்தின் கனியும் கர்த்தரால் கிடைக்கும் பலன். அப்போ கர்த்தர்கிட்ட இருந்து தான் நம்மளுக்கு இந்த ஆசீர்வாதம் வரும். சரி, இப்போ நம்மளோட வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் இல்லாம நம்மளோட உற்றார் காணப்படலாம், உறவினர்கள் காணப்படலாம், ஃப்ரெண்ட்ஸ் காணப்படலாம். பார்த்துட்டு இருக்க நம்மளுக்கே கர்ப்பத்தின் கனி இல்லையே அப்படின்ற ஏக்கத்தோடு ஜெபத்தோடு நீங்க இருக்கலாம். ஆனா ஆண்டவரோட வசனத்தை நம்ம உரிமை பாராட்டி இன்றைய தினத்துல கூட நம்ம சில காரியங்களை விசுவாசிச்சு டிக்ளேர் பண்ணும்போது நம்மளோட வாழ்க்கையில இருக்க கர்ப்பத்தின் கனிக்கான தடைய கர்த்தர் தடைகளை நீக்கி போடுகிறவரா இன்னைக்கு அந்த காரியத்தை செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் விசுவாசிங்க. சரி, ஆண்டவரோட வார்த்தைக்குள்ள போவோம். இப்பொழுதும் கூட சில வசனங்களை நான் அடிக்கோடிட்டு காண விரும்புகிறேன். 1 ஆதியாகமம் 16:2 சாராள் சொல்றா, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். அடுத்து அன்னாளை குறித்து வசனம் சொல்லுது. 1 சாமுவேல் 1:5 கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாக்கோபு ராகேலை குறித்து சொல்றான். ஜெனசிஸ் 30:2 தேவன் அல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். அடுத்து ஜெனசிஸ் 20 ஆங்கிலத்துல 18 தமிழ்ல 17 கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் அடைத்திருந்தார். இப்ப இந்த 4 இன்சிடென்ட்ஸ்லயும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கர்த்தர் அடைத்திருக்கிறார், கர்த்தர் அடைத்திருக்கிறார், கர்த்தர் அடைத்திருக்கிறார்னு வசனம் சொல்லுது. இப்போ நம்ம இப்படி யோசிப்போமே, கர்த்தர் அடைத்திருக்கிறாருன்னும் போது கர்த்தர் நினைச்சா மட்டும்தான் அந்த கர்ப்பங்களை திறக்க முடியும். இந்த நாள்ல கூட நம்மளோட வாழ்க்கையில எந்த காரியத்தினால இது தடைப்பட்டிருக்கோ, எதனால இந்த கர்ப்பத்தின் கனியான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளாதபடி இருக்குதோ, இந்த வேளையில தடைகளை நீக்கி போடுகிறவர் நம்ம வாழ்க்கையில கர்ப்பத்தின் கனியை பெற்றுக்கொள்ளாதபடி இருக்கிற தடையை நீக்கி போடுவார்னு நம்ம விசுவாசிப்போம். ஏன்னா நான் சொன்ன இந்த 4 இன்சிடென்ட்லயுமே கர்த்தர் அவங்களெல்லாம் நினைத்தருளி அவங்களுக்கு அந்த கர்ப்பத்தின் கனியின் ஆசீர்வாதத்தை தந்தாரு. சாராள் பிள்ளை பெற்றார், அன்னாள் பிள்ளை பெற்றார், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராகேல் பிள்ளை பெற்றார், அபிமெலேக்கோட வீட்டார் கூட பிள்ளை பெற்றாங்க. ஸோ அதே மாதிரி இந்த நேரத்துல கூட நீங்க வருத்தப்படாதீங்க. நீங்க கர்த்தரை உறுதியா பற்றி கொள்ளுங்க. கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவாரு. இப்போ வேதத்துல இருந்து நம்ம 3 காரியங்களை கற்றுக்கொள்ள போறோம். இந்த 3 காரியம் நம்ம வாழ்க்கையில இருக்க இந்த ஆசீர்வாதத்துக்கான தடையை எரியும் அப்படின்னு சொல்லி நான் முழுமையா விசுவாசிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் விசுவாசிங்க. முதல் காரியம், நம்மளிடத்துல இருக்க வேண்டிய காரியம், இந்த தடையை தகர்த்தெரிக்க ஜெபம். ஜெபம் இந்த தடையை தகர்த்தெரியும். நான் 2 விசேஷமான ஜெபத்தை உங்களுக்கு காட்டுறேன். 1 பிரேயர் ஆஃப் ஹானா, அன்னாளின் ஜெபம். இன்னொன்று பிரேயர் ஆஃப் ஐசக்,
ஈசாக்கின் ஜெபம். இந்த 2 ஜெபத்தையும் நம்ம தியானிக்கலாமா? என்னோடு கூட சேர்ந்து உங்க வேதத்துல 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா அன்னாளோட ஜெபத்தை பத்தி நமக்கு இருக்கு. அன்னாள் ஆண்டவரிடத்துல எப்படி வேண்டிக் கொண்டா அப்படின்னு இருக்கு. அன்னாளோட ஜெபம் ஒரு விசேஷமான ஜெபங்க. அது ஒரு காமன் ப்ரேயர் கிடையாது, அது ஒரு ஸ்பெஷலான ஜெபம். நீங்க பாத்தீங்கன்னா அன்னாள் செய்த காரியங்களை டீட்டெயிலா நீங்க உட்காந்து வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த காரியம்லாம் நம் ஒரு மனுஷனோட இருதயத்தையே அப்படியே உலுக்கிடுங்க. ஆனா அது செய்யும் பொழுது அப்போ தேவன் அதிக மனதுருக்கம் உள்ள தேவன், அவரோட இருதயமும் அப்படிதானே ஆயிருக்கும். பாருங்களேன், அன்னாள் ஆலயத்துல வந்துட்டா, உட்காந்துட்டா, மனம் கசந்து போனா, மிகவும் அழுதா, அப்புறம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணா. வசனம் சொல்லுது அவ ஒரு பொருத்தனைய கூட செய்தா அப்படின்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவ சத்தமா கூட அழல, அவளோட இருதயத்துக்குள்ளேயே பேசிக்கிட்டா. அவளோட உதடு வெறும் அசைஞ்சுதான். எந்த அளவுக்குன்னா சபை ஆலயத்தின் ஆசாரியர் ஏலி அவர் நினைக்கிறாரு அவ வெறுத்திருக்கிறாள்னு. அப்போ அந்த அளவுக்கு அவ ஜெபிக்கிற தன்னையே மீறின நிலை. அதே மாதிரி இந்த வேளையில கூட சகோதரியே, யார் நீங்க பார்த்து கொண்டு இருக்கீங்களோ, யார் இந்த கர்ப்பத்தின் கனி ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி கொண்டு இருக்கீங்களோ, இந்த வேளையில அன்னால போல ஜெபம் பண்ணுங்க. ஒரு பொருத்தனையோடு கூட ஜெபம் பண்ணுங்க. உங்க இருதயத்தை ஆண்டவரோட பாதத்துல ஊற்றிடுங்க. யார் இருக்கா என்ன எதுவும் பார்க்காதீங்க. கர்த்தரும் நீங்களும் உங்க இருதயத்தை அப்படியே திறந்து கர்த்தரோட பாதத்துல நீங்க ஊற்றிட்டீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை தருவாருன்னா, வசனம் சொல்லுது கர்த்தர் அன்னாளை நினைவு கூர்ந்தார்னு. God remembered Hannah. அப்போ ஆண்டவர் மட்டும் நம்மளை நினைச்சிட்டா போதும், அந்த ஆசீர்வாதம் நிச்சயமா நமக்கு கிடைக்கும். இந்த வேளையில கூட நீங்க என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தாவே என்னை நினைத்தருளுங்கப்பா, கர்த்தாவே எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தாங்க, கர்த்தாவே எனக்கு இந்த கர்ப்பத்தின் கனியை தாங்க, கர்த்தாவே இந்த கர்ப்பத்தின் கனியை பெற்றுக்கொள்ளாதபடி என்னோட வாழ்க்கையில இருக்க தடையை தகர்த்தெறிங்கப்பா. தடைகளை நீக்கி போடுகிறவரே எனக்கு முன்னாடி போய் இந்த தடையை தகர்த்தெறிங்கன்னு உங்க வாயினால அறிக்கை செய்யுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை தருவார். இன்னொரு ஜெபத்தை நான் சொன்னேன் இல்லையா, ஈசாக்கின் ஜெபம். இப்பொழுதும் கூட இதை பார்த்துட்டு இருக்க நீங்க கணவன்மார்கள், ஹஸ்பண்ட்ஸ், உங்களோட மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன் ஈசாக்கு பாருங்களேன், ஜெனசிஸ் 25:21 வசனம் என்ன சொல்லுது நம்ம பார்க்கலாமா? ஆதியாகமம் என்னோடு கூட சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் எத்தனாவது வசனம்? 21வது வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். இப்பொழுதும் கூட பிரதர், யாரெல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்களோ, யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக காத்து கொண்டிருக்கீங்களோ, நீங்க இந்த வேளையில உங்களோட மனைவியோட வயிற்றின் மீது கைகளை வைத்து என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. மலடியா இருக்க உங்களோட மனைவிக்கு நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது பிள்ளை பெறாதபடி இருக்கிற தடை இயேசுவின் நாமத்துல உங்க வாழ்க்கையில இருந்து விலகும். நீங்க விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஈசாக்க போல ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்துல ஈசாக்கின் ஜெபத்தை கேட்டருளின தேவன் உங்களோட ஜெபத்தையும் கேட்டருளுவாரு. விசுவாசிங்க. உங்க மனைவிமார்கள் மீது கை வைங்க, கரம் வைங்க. கரம் வச்சு இயேசுவின் நாமத்துல மலட்டு கர்ப்பம் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்துல கர்ப்பத்தின் கனி பெற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிற தடைய நாங்க இயேசுவின் நாமத்துல தகர்த்தெறிகிறோம் சொல்லுங்க. கணவனும் மனைவியுமாய் சேர்ந்து கரம் கோத்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்துல கர்ப்பத்தின் கனியை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிற தடைய நாங்க இயேசுவின் நாமத்துல தகர்த்தெறிகிறோம்னு என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க. ஈசாக்கு ஜெபிச்சான், ரெபேக்காள் கர்ப்பவதியானா. டபுள் பிளெஸிங். ஒரு பிள்ளை இல்ல, 2 பிள்ளை பெற்றெடுத்தான். இன்னைக்கும் விசுவாசத்தோடு கணவன்மார்கள் நீங்க ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப ஸ்பெஷலுங்க. இப்பொழுதும் பாருங்களேன், வசனம் சொல்லுது, ஒரே ஒரு வசனம் தான், இப்படி ஜெபிச்சான் அப்படி ஜெபிச்சான்னு சொல்ல, ஒரே ஒரு வசனம். மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். நீங்களும் உங்க மனைவிக்காக வேண்டுதல் செய்கிறீர்களா? கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்றீங்களா? கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்யுங்க. உங்கள் மனைவி கர்ப்பவதியாகி பிள்ளை பெறுவார். கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருவார். சரி, இது முதல் காரியம் இல்லையா? ஜெபம் நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டிய காரியம். இந்த ஜெபம் நீங்க உங்களோட வாழ்க்கையில கர்ப்பத்தின் கனியை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிற தடைய தகர்த்தெறியும். அடுத்த காரியம் விசுவாசம்,
ஃபெய்த், விசுவாசமும் கர்ப்பத்தின் கனியை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிற தடைய தகர்த்தெறியும். இப்போ வேதத்துல பாருங்களேன், ஃபெய்த் ஆஃப் ஆப்ரஹாம் அண்ட் சாரா. ஆண்டவர் சாராள் ஆப்ரஹாமோட விசுவாசத்தை இந்த வேலையில நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார். என்ன நான் சொல்றேன் அப்படின்னா, இப்பொழுது உங்களை பார்த்து கொண்டிருக்க உங்களோட வாழ்க்கையில கூட எனக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லை சிஸ்டர், எனக்கு ஒரே ஒண்ணுதான் இருக்கு. யூ ஹாவ் ஒன்லி த ப்ராமிஸ். கர்த்தரோட வாக்குத்தத்தம் மட்டும்தான் இருக்கு. கர்த்தர் சொன்னாரு எனக்கு ஒரு குழந்தைய தருவேன்னு சொன்னாரு. கர்த்தர் சொன்னாரு என்னோட கர்ப்பத்தின் கனியை நான் நிச்சயம் பெற்றுக்கொள்ளுவேன்னு சொன்னாரு. ஆனா எனக்கு விசுவாசமே இல்லை. இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா அது நடக்குமானே எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க யோசிச்சு கொண்டிருக்கீங்களா? இந்த வேலையில உங்களோட விசுவாசத்தை பலப்படுத்தி கொள்ளுங்க. ஆபிரகாமை போல விசுவாசிங்க, சாராள போல விசுவாசிங்க. வசனம் சொல்லுது பாருங்களேன், ரோமன்ஸ் 4:19. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். இப்போ இன்னொரு வசனம் பாருங்களேன், ஹீப்ரூ 11:11. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். வசனம் பாத்தீங்களா? ஆபிரஹாமோட விசுவாசத்தையும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க, சாராளோட விசுவாசத்தை பத்தியும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலையிலையும் நீங்க உங்களோட விசுவாசத்துல எப்படி இருக்கீங்க? எல்லாம் செத்து போன சூழ்நிலை தான். இனி நடக்குமா தெரியல. மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் நடக்காதுன்னு சொல்லுது. ஆனா நான் சொல்றேங்க, பரலோக ரிப்போர்ட் என்ன சொல்லுது அதை பாருங்க. தேவன் என்ன சொல்றாரு? தேவனோட வாக்குத்தத்தம் பெருசா இல்லைன்னா மனுஷன் கணிக்கிற ரிப்போர்ட் பெருசா? இந்த வேலையில கர்த்தர் செத்து போன எல்லா காரியங்களையும் ஆண்டவர் உயிர்ப்பிக்க வல்லவருங்க, உயிர்ப்பிக்க வல்லவர். நீங்க விசுவாசிங்க, நீங்க விசுவாசிங்க. கர்த்தர் ஏன் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறாருன்னா, நடக்காது, இது நடக்காது, இது நடக்காது, இது லாஜிக்கே இல்லை, இது லாஜிக்கே இல்லை, இது இப்படி அப்படின்னு ஏன் காட்டுறாருன்னா, அப்பதான் அந்த ஆசீர்வாதம் வரும்போது 100% கிரெடிட்டை நம்ம கர்த்தருக்கு கொடுப்போம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் உலக காரியத்துக்கு அந்த கிரெடிட்டை கொடுத்துருவோம். இந்த வேலையில உங்களோட விசுவாசம் எல்லாமே செத்ததா இருக்கட்டும், ஆனா உங்க விசுவாசத்துக்கு உயிர் கொடுங்க, உங்க விசுவாசத்துக்கு உயிர் கொடுங்க, உங்க விசுவாசத்தை படுத்துங்க. எல்லாம் செற்றவைகளாய் காணப்பட்டாலும் உங்க விசுவாசம் உயிருள்ளதா இருக்கட்டும். அது நிச்சயமா உங்களுக்கு கர்ப்பத்தின் கனியான ஆசீர்வாதத்தை தரும். இந்த வேலையில நம்ம இயேசுவை நோக்கி பார்ப்போம். என்னோட விசுவாசத்தை எப்படி எனக்கு பெருக்கிறதுனே தெரியல சிஸ்டர். நான் ஒரு நாளும் இயேசுவை நம்பணும்னு நினைக்கிறேன், இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா நான் சோர்ந்து போயிடுறேன், நான் மறுபடியும் டவுன் ஆயிடுறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இந்த வசனத்தை பாருங்களேன். So Romans 10:17. Faith comes from hearing and hearing through the word of God. விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அதே மாதிரி ஹீப்ரூஸ் 12:1 தமிழ்ல, 12:2 இங்கிலீஷ்ல. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசு. அப்போ விசுவாசம் எங்க இருந்து வருது? இயேசு கிட்ட இருந்து வருது. இன்னைக்கு உங்களால விசுவாசிக்க முடியலையா? வாக்குத்தத்தம் இருக்கு ஆனா என்னால விசுவாசிக்க முடியலன்னு சொல்றீங்களா? இயேசுவை பாருங்க. ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ். இயேசு மீது உங்க கண்ணை வைங்களேன். எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட்ஸையும் ஆண்டவர் நல்லிஃபை பண்ணிடுவாரு. எந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸும் உங்க முன்னாடி நிக்க முடியாதுங்க. என் தேவன் செத்து போன கர்ப்பத்தை வச்சு ஆண்டவர் ஈசாக்குன்ற வாக்குத்தத்த வித்தை தர முடியும் அப்படின்னா, என் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். இன்னைக்கும் அதை செய்ய வல்லவர், இன்னைக்கும் அதை செய்ய வல்லவர். விசுவாசிங்க, விசுவாசிங்க, விசுவாசிங்க. சொல்லுங்க, அப்பா எனக்கு விசுவாசிக்க கற்றுக் கொடுங்க. இயேசுவே எனக்கு விசுவாசத்தை நீங்க தாங்கப்பா. என்னால விசுவாசிக்க முடியல ஆனா நான் விசுவாசிக்கணும்னு விரும்புறேன், விசுவாசத்தை நீங்க தாங்க அப்படின்னு நீங்க கேளுங்க. நிச்சயமா உங்க விசுவாசத்தை ஒரு நாளும் உயிர்ப்பீங்க. கர்த்தர் கர்ப்பத்தின் கனிக்கான இருக்க தடையை தகர்த்தெறிந்து உங்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை தருவாங்க. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. அடுத்து 3வது காரியம், நம்ம ஜெபம் பார்த்துட்டோம், விசுவாசத்தை பார்த்துட்டோம். 3வது கனம். அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில இருக்கா நம்ம பார்ப்போமா? சரி, கனம். யாரை கனப்படுத்தணும் அப்படின்னு நம்ம இப்போ கேட்கணும், கரெக்டா? சரி, கனம். இந்த இடத்துல நான் எடுத்திருக்கிறது ஹானரிங் காட்ஸ் அனாயிண்டட் அண்ட் ப்ராஃபிட்ஸ். தீர்க்க தரிசிகளையும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பரிசுத்தவான்களையும் கனம் செய்கிறீங்களா? கனப்படுத்துறீங்களா? உங்க வாழ்க்கையில அந்த கனம் இருக்கா? இந்த வேலையில யோசிச்சு பாருங்களேன்.
உங்களோட வாழ்க்கையில பரிசுத்தவான்களை கனப்படுத்துறீங்களான்னு மட்டும் யோசிங்க. இந்த வேளையில ஆவியானவர் கனப்படுத்தல அப்படின்னா உங்களை கனப்படுத்துங்கன்னு சொல்றாரு. இயேசுவின் நாமத்துல நம்ம 2 காரியத்தை மட்டும் பார்ப்போம். ஒரு விஷயம் 2 சாமுவேல் 6வது அதிகாரம், என்னோட கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்க. 2 சாமுவேல் 6வது அதிகாரம். இந்த இடத்துல நான் யாரை பத்தி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா மீகால், மிஷேல், டேவிடோட வைஃப், தாவீதோட வைஃப் மீகால். சரி, இவங்களை பத்தி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தாவீது ஆண்டவரோட உடன்படிக்கை பட்டியை கொண்டு வரும் பொழுது அவன் போட்ட அந்த நடனத்து நிமித்தம் அவன் இயேசுவை கர்த்தருக்கு முன்னாடி ஆடின காரியத்தை மீகால் என்ன பண்றான்னா அவனை பத்தி அவமதிக்கிறான், இருதயத்துல அற்பமா என்றான். பாருங்களேன், வசனம் 16வது வசனத்தை பாருங்களேன். 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 16வது வசனம். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகால் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். அப்போ சும்மா தாவீது ஆடுறான்ட்டு இல்ல, அவளுக்கு நல்லா தெரியும். she knows very well தாவீது கர்த்தருக்கு முன்பாக, அப்படிதான் வசனம் சொல்லுது, தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள் அப்படின்னு வசனம் சொல்லுது. சரியா? 20வது வசனம் பாருங்களேன். தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதித்ததற்கு திரும்பும் போது சவுலின் குமாரத்தியாகிய மீகால் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றார். அப்புறம் இங்க என்ன பண்றா? அவ கிண்டல் பண்றா. அப்போ நான் இங்க என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு do not mock the things of God. கர்த்தரோட காரியங்களை, கர்த்தருக்காக செய்கிற காரியங்களை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? கேலி கிண்டல் பண்ணிடவே கூடாது. அது நிச்சயமா நீங்களும் இந்த வேலையில யோசிச்சு பாருங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம கர்த்தரோட காரியத்தை கேலி கிண்டல் செய்திருக்கிறோமான்னு நீங்க ஆராய்ச்சி பாருங்க. இப்பொழுதும் நீங்க பாருங்களேன், வசனம் 23 சொல்லுது பாருங்க, எவ்வளவு துக்கமான விஷயம். அதனால் வசனம் தெளிவா சொல்லுதுங்க, அதனால் சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாலுக்கு மரணம் அடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. அப்போ இது மாதிரி நம்மளோட வாழ்க்கையை பார்க்கலாம். ஏதாச்சும் ஆண்டவரோட காரியத்தை நம்ம கேலி கிண்டல் செஞ்சிருக்கோமா? ஆண்டவரோட மனுஷங்க, தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், அவன் ஆண்டவருக்குன்னு செய்கிற காரியத்தை நம்ம கேலி கிண்டல் பண்ணியிருக்கோமா? இந்த வேலையில ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. அப்பா பிதாவே, நான் தெரியாம செஞ்சுட்டேன், இல்லை உங்களுக்கு ஞாபகம் வரலன்னா கூட உங்க வாய்னால சொல்லிடுங்க. நான் தெரிந்தோ தெரியாமலோ தேவனோட தீர்க்கதரிசியோ இல்லைன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களையோ நான் ஏளனமாவோ இலக்காரமாவோ இல்ல கனவீனப்படுத்தி இருந்தா என்னை தயவா மன்னிங்க சுவாமி. அது என்னோட கர்ப்பத்தின் கனியை பெற்றுக்கொள்ள முடியாதபடி என் வாழ்க்கையில தடையா இருக்கும் அப்படின்னா தயவா என்னை மன்னிங்க, தயவா மன்னிங்க. அந்த பாவத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போட்டு எனக்கு கர்ப்பத்தின் கனியான ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவரே அப்படின்னு உங்க இருதயத்தை ஆண்டவரோட பாதத்துல ஊற்றுங்க. நிச்சயம் உங்களுக்கு ஆண்டவர் கர்ப்பத்தின் கனியை தருவாரு. இப்போ இது நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி கனம் படுத்திருக்காங்க, ஆண்டவரோட தீர்க்கதரிசிய கனம் பண்ணியிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாமா? 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்துக்கு வாங்களேன். இதுல 8வது வசனத்துல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு ஸ்திரீயை பத்தி போட்டிருக்கு. 8வது வசனம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டால், அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அப்போ ஒரு ஸ்திரீ என்ன பண்றாங்கன்னா, எலிசா அந்த சிட்டிக்கு வரும்போதெல்லாம் அவருக்கு போஜனம் பண்ணறதுக்கு வருந்தி கேட்கறாங்களாம். வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுல வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி எப்பெல்லாம் அவர் அந்த சிட்டியை கடந்து போறாரோ இந்த ஸ்திரீ என்ன பண்றாங்க? அவங்கள கூப்பிடுறாங்க, உபசரிக்கிறாங்க. சரியா? அது மட்டும் இல்ல, அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட புருஷன் கிட்ட சொல்றாங்கன்னா, இங்க பாருங்களேன், நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேலே ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியையும் குத்துவிளக்கையும்
விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம். அப்போ தீர்க்கதரிசிக்கு பாருங்களேன், அவங்க வரும்போது இவர் தேவனோட மனுஷன், பரிசுத்தவான், அதனால இவருக்கு நம்ம மேலேயே இந்த ரூம் நம்ம செட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. அப்ப இங்க என்னன்னா, இந்த அறை வீட்டுல எலிசா வரும்போதெல்லாம் அங்க தங்குறாரு. அப்போ இவங்க இந்த மாதிரி எல்லாம் நீங்க இதை அப்படியே படிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னு டீட்டெயிலாக உங்களால புரிஞ்சுக்கொள்ள முடியும். நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, எவ்ரி டைம் வரும்போது தீர்க்கதரிசியை நல்லா உபசரிக்கிறாங்க, தங்க வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க, போறாங்க. அப்போ இதை பார்த்த உடனே தீர்க்கதரிசி என்ன பண்றாருன்னா, அந்த ஸ்திரீ கிட்ட சொல்றாரு, இங்க பாருங்க, அவன் தன் வேலைக்காரனை கேயாசை நோக்கி, இந்த சுனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். வசனம் 12. ஓகேயா? அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். சரியா? இப்போ அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல கருணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியின் இடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். சரியா? இப்போ கேக்குறாங்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. எவ்வளோ பெரிய இது பாருங்க, ஃபேவர். ஆனா அவன் என்ன சொல்றா பாருங்களேன், அவளோட ரெஸ்பான்ஸ, என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு எதுவும் வேணாம், நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு பதில் சொல்லிட்டா. ஆனா இங்க பாருங்களேன், தேவனோட தீர்க்கதரிசியை கனப்படுத்தின நிமித்தம் பிரேயர் கூட சொல்லல, பிரேயர் ரெக்வெஸ்ட் சொல்லல, தேவை என்னன்னு சொல்லவே இல்லை. ஆனா வசனம் சொல்லுது, அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு, அப்போ கேயாசியை கேட்ட உடனே என்னதான் அந்த லேடியோட ரெஸ்பாண்ட் அப்படி இருந்தாலும் கேயாசி என்ன சொல்றாரு பாருங்க, அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். அப்ப பாத்தீங்களா, ஆண்டவரோட தீர்க்கதரிசியை கனம் பண்ணும்போது நம்மளோட தேவை என்னவோ, நம்மளோட இல்லாம எது நமக்கு லேக்கோ, எது நம்மளோட குறையோ, அந்த குறைய ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றிடுவாரு. இங்க பாருங்க. அப்போ அது சொன்ன உடனேவே எலிசா என்ன சொல்றாரு பாருங்களேன், 16வது வசனத்துல, ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டு இருப்பாய். எவ்வளவு பெரிய பிளெஸிங் பாருங்களேன். அவ கேட்கவே இல்லை, எனக்கு ஒரு குழந்தை வேணும், எனக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி வேணும்னு அவ கேட்கல. ஆனா கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை தந்தார். எதன் நிமித்தம்? தீர்க்கதரிசியை கனப்படுத்துறது நிமித்தம், தீர்க்கதரிசியை உபசரித்தது நிமித்தம். ஆண்டவரை அபிஷேகம் பண்ணப்பட்ட பரிசுத்தவானுக்கு நம்ம கனத்தை செலுத்தும் பொழுது கர்ப்பத்தின் கனியான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். இந்த வேலையில கூட நம்ம மீகால மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஸ்திரீயை போல நம்ம இருக்கணும். அதனால கர்த்தர் இந்த நாள்ல கூட உங்க ஒருத்தரோடு கூட பேசியிருப்பாரு, நான் விசுவாசிக்கிறேன். இந்த வேலையிலையும் எது நம்மளோட தடையா இருந்தாலும் சரி, எது கர்ப்பத்தின் கனியை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடையா இருந்தாலும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருப்பாரு, உங்க இருதயத்துல பேசியிருப்பாரு. உங்க இருதயத்தை ஆண்டவரோட பாதத்துல ஊற்றுங்க. கணவன்மார்களும் மனைவிமார்களுமாய் சேர்ந்து கரம் கோத்து இந்த ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களோடு கூட சேர்ந்து நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நம்ம கண்களை மூடலாமா? கர்த்தாவே நன்றி, கர்த்தாவே நன்றி, கர்த்தாவே நன்றி. உங்களுடைய வசனங்களை நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி சுவாமி. வேதத்துல எப்படி கர்ப்பம் தரிக்க முடியாத ஸ்திரீகள் அந்த மேலான ஆசீர்வாதத்தை, கர்ப்பத்தின் கனியை பெற்றுக்கொண்டாங்கன்னு நாங்க பார்த்தோம் ராஜா. அதே மாதிரி இயேசுவின் நாமத்துல சுவாமி இப்பொழுதும் கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற யாருக்கும் ஆண்டவரே கர்ப்பத்தின் கனியான ஆசீர்வாதம் இல்லையோ, எதை நினைத்து அழுது கொண்டிருக்காங்களோ, புலம்பிக் கொண்டிருக்காங்களோ, இது நடக்குமான்னு பயந்து கொண்டிருக்காங்களோ, இயேசுவின் நாமத்துல ராஜா, இயேசுவின் நாமத்துல சுவாமி, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே கர்ப்பத்தின் கனியை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிற தடைய சுட்டரிக்கிற ஆண்டவரே, சுட்டரிக்கிறோம் சுவாமி. எங்களோட பாவங்களோ குறைகளோ குற்றங்களோ அதை தடுக்க முடியாதபடி சுவாமி உங்களோட பரிசுத்த ரத்தத்தை எங்க உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பூசி எங்களை கழுவுங்க, எங்களை கழுவுங்க. இந்த வேலையில கழுவுங்க. எங்களோட பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலையை தாங்க. நாங்க ஏதாவது குறைகளோ குற்றங்களோ இல்ல பரிசுத்தவான்களை, தீர்க்கதரிசிகளை, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை ஏளனம் செய்திருந்தாலோ, அற்பமா இருதயத்துல நினைத்திருந்தாலோ, இந்த வேளையில ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தை எங்க மேல ஊற்றி அந்த பாவத்திலிருந்து எங்களை கழுவுங்க சுவாமி. சாபங்கள்ல இருந்து எங்களை கழுவுங்க. சிலுவை ரத்தத்தை ஊற்றி பாவங்களை முறியடிங்க, சாபங்களை முறியடிங்க சுவாமி. ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் எல்லா பிரதர்ஸ்க்கும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல கர்ப்பத்தின் கனியான ஆசீர்வாதத்தை நீங்க தந்து அவங்க சந்தோஷமாய் சாட்சி சொல்ல கிருபை தாங்க ராஜா. இயேசுவின் நாமத்துல கர்த்தர் எங்களுக்கு கர்ப்பத்தின் கனியை தந்தார். கர்த்தர் எங்களுக்கு கர்ப்பத்தின்
பாவத்தின் கனியை தந்தார், கர்த்தர் எங்களுக்கு இந்த சுதந்திரத்தை தந்தாருன்னு சொல்லி ஒருத்தரும் அகமகிழ கிருபை தாங்க. தொடர்ந்து எங்களோடு கூட இருங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்க ஒருவருக்கும் என்னோட இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள். God bless you.